ஒரு அருமையான ஒரு தோழர் ரூபியா அவர்களைத்தான் இன்றைக்கு நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் ரூபியா. வணக்கம் ஐயா. உங்களுடைய இளமை கால வரலாற்றை பற்றி கொஞ்சம் அறிமுகம் உங்களை செய்து கொள்ளுங்கள். ஐயா, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சி மாவட்டத்துல தான். என்னுடைய தந்தையார் வந்து பிஹெச்எல் எம்ப்ளாயி. அதே மாதிரி என்னுடைய தாயார் வந்து ஹோம் மேக்கர், வீட்டு பாத்துக்குவாங்க, எங்களெல்லாம் பாத்துக்குவாங்க. எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன், 2 பேருமே தான் இருக்கிறாங்க. நான் என்னுடைய பள்ளி பருவம் எல்லாமே திருச்சி மாவட்டம் தான், திருச்சி மாவட்டத்துல தான் படிச்சேன். அதே மாதிரி என்னுடைய காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் படிச்சது. அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன சொல்றது, எஜுகேஷன் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ். எங்க வீட்டுல மத்த 2 குழந்தைகளை தவிர்த்து நான் அதிகமாக எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா போகணும், கலந்துக்கணும். அதே மாதிரி எந்த விதமான, நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயரு. அதே மாதிரி எஜுகேஷன் வைஸும் செல்ஃப் சப்போர்ட்டும் நிறைய பண்ணுவாங்க. அப்படி வளர்ந்து வந்தேன் நானு. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிச்சி தான். அதே மாதிரி என்னுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஹெச்எல் சுற்றி தான் இருந்தது. குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து என்னுடைய வளர்ப்பு இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது மாதிரி உங்க துணைவர் குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என்னுடைய துணைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய திருமணம் வந்து காதல் திருமணம் தான். என்னுடைய துணைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி எம்ஃபில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஜிடிபிஏ முடிச்சவரு. ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறோம் திருவரம்பூர்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய இந்த தீகா கட்சி அப்படிங்கிறதுக்கு முக்கியமான அறிமுகம் செய்து வைத்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கணவர் தான். ரொம்ப ஸ்போர்ட்டிவா என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் இந்த கட்சி பேச்சுக்கள் அதிகமாவே எங்க வீட்டுல இருக்கும். என்னுடைய மாமியார் வந்து நம்மளுடைய தீகாவுடைய திருச்சி மாவட்ட மகளிர் அணி தலைவரா இருக்கிறாங்க. மாமனார் வந்து பாத்தீங்கன்னா ரெஜினா பால்ராஜ் அவங்க பேரு. என்னுடைய மாமனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூலாங்குடியோட தலைவர் பால்ராஜ். அவர் வந்து ஒரு ஓஎஃப்டி ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. அவரு பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய கருத்துக்கள் வந்து அதிகமாக பெரியாரை சுற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா. நான் திருமணத்திற்கு முன்பும் பார்த்திருக்கிறேன். என்னுடைய கணவர் வந்து அதிகமான ஈடுபாடு வந்து பெரியாரியல் கருத்துக்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும், பேசிட்டே இருப்பாரு. என்னைய வந்து அவங்க மாத்தலாம் இல்ல, நீ வந்து இப்படி மாறணும் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவர்களுடைய பேச்சே வந்து கரெக்டா தானே இருக்கு, கரெக்டா தானே சொல்றாங்க. நீங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு 2 முறை திருப்பதி போயிட்டு வர குடும்பம் நாங்க. காலையில எந்திரிச்சு பூஜை பஜனை. எங்க அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி அவர்கள், என்னுடைய அம்மாவும் அப்பாவும் மதுரையை சார்ந்தவர்கள். எப்பொழுதுமே இங்க என்னுடைய நான் பிறந்த வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இங்க அப்படியே ஸ்ட்ரைட் அப்படியே ஆப்போசிட். நீங்க இது ஒரு துருவம், அது ஒரு துருவம். பட் ஆனா எனக்கே கூட இவங்க சொல்றப்ப ஆமா இருக்கும், இப்ப கரெக்டா தானே சொல்றாங்க, ஏன் அப்புறம் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்பே யோசித்தது உண்டு. அதற்கப்புறம் இங்க வந்து இவர்களுடன் பழக பழக இவர்கள் சொல்வது மிக சரியாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதுவும் அல்லாமல் எனக்கு பேசக்கூடிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து என்னுடைய மாமனார் கிட்ட அதிகமா பேசுவேன் நான் அவர்கிட்ட. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவாரு நிறைய. அவர் கூட தான் நான் என்ன சொல்றது, அவருக்கு எனக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப சொல்லுவாரு நான் அந்த மாதிரி. அவர் வந்து சிறு வயதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீகா பற்றுடைய அவர் அப்படிதான் வளர்ந்திருக்கிறாரு. அவர் என்னென்ன மாதிரியான என்ன சொல்றது இந்த சாதிய ரீதியான இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி விவாதிப்பாரு. நானும் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மாமியார் அவரும் வந்து நல்லா பாடுவாங்க, சூப்பரா பாடுவாங்க. பெரியாரியல் கருத்துள்ள பாடல்கள் எல்லாம் என்னுடைய குழந்தை பிறந்தப்ப நான் பாட்டு பாடுங்கன்னு சொன்னா பெரியாரியல் கருத்துள்ள பாடல்களை பாடி காட்டுவாங்க. அந்த குழந்தைய பாட வச்சு தூங்க வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, தாலாட்டு பாட சொன்னா பெரியாரியல் கருத்து பாட்டை பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பானவங்க. பட் ஆனா அதையும் நான் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, சரி ஒரு திருமணம் ஆயிடுச்சு, இவங்க எந்த பண்டிகையுமே கொண்டாடல வீட்டுல. அந்த பெரியார் பிறந்த நாளுக்கு மட்டும் புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க,
பொங்கல்லாம் செய்யறாங்க, எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி பரவாயில்லையே, சரி. இவ்வளவு தூரத்துக்கு நல்ல ஒரு பிடிப்பான பெரியாரி கொள்கை உள்ள குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க மாமியார் பாட்டின பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒரு வரி 2 வரி இருந்தா சொல்லுங்களேன். இந்த பாட தந்தை தெரிஞ்சாலும் பிறந்தார், பாடுங்க, உரணிண்டே சொன்னாலும் சரி. அதான் தந்தை பிறந்தார், தந்தை பிறந்தார், தமிழினம் காத்திடவேன்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. அருமை அது அருமை. என்னோட பொண்ணும் பாடிட்டு இருப்பாங்க. ஆ, அடிக்கடி அவங்க பாடுறத பார்த்துட்டு என்னுடைய பொண்ணும் பாடுவாங்க. சரி. அதே மாதிரி என்னுடைய மாமனார் வந்து என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். என்னுடைய கணவரும் என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து ரொம்ப பெரியாரியல் கருத்துக்களை சொல்லி சொல்லிதான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதே மாதிரி வீட்லயும் அப்படிதான். என்னுடைய 2 நாத்தனார்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் அது அப்படியே அவங்க வந்து, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே பயணிச்சிருக்கிறனால அவங்க ரொம்ப தெளிவா அந்த கருத்துக்களை அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி சொன்னா அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால எங்க கிட்ட ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணிதான் எங்களை நாங்க இதுக்குள்ள வரணும் அப்படின்லாம் அவங்க சொல்ல, அவங்களுடைய பேச்சிலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், இது கரெக்ட் இது தப்பு அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மெசேஜ் எங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் அன்பான மாமனார் மாமியாரா இருக்காங்க, நீங்க அன்பான மருமகளா இருக்கீங்க, அதானே? கண்டிப்பா சரி, கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. எப்படி உங்களுடைய திருமணம் நடந்தது? திருமண வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஆரம்பிச்சது நாங்க அதை சொல்லுங்க. இருவருமே சாதி மறுப்பு திருமணம் தான், மத மறுப்பு திருமணம் செய்தவர்கள் தான். சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து என்னுடைய பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு என்ன அப்படின்னா, நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்தது திருமணத்துல. உடன்பாடே அவங்களுக்கு இல்ல. என்ன வந்து இப்படி திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான போராட்டம் தான். அதுல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மாமியாரும் மாமனாரும் இந்த என்ன சொல்றது கன்ஃபார்மா நம்ம வந்து பொது உடைமையாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருமணத்தை செய்து வைத்தார்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. எனக்கு நண்பர் தானே, எனக்கு நண்பர் தானே அவரு. ஆமாங்க அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இன்று அப்படி இல்ல, காலப்போக்கில் எல்லாம் மாறிவிடும் இல்லைங்களா? அதே மாதிரி எல்லாம் மாறிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ சுமூகமா இருக்கு. ஆனா திருமணம் அப்படிங்கும் போது அவர்கள் வந்து இந்த சாதிய ரீதியான மத ரீதியான திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய குடும்பத்தின் சார்பில் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அதாவது மாமியார் வீட்டு சார்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இந்த சாதிய மறுப்பு திருமணத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அதே மாதிரி என்னுடைய திருமணத்திற்கு அதிகமாக உதவியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அப்போது மாவட்ட தலைவராக இருந்தவர் மு. சேகர் ஐயா அவர்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறைய உறுதுணையாக இருந்தாரு. அப்புறம் ஆரோக்கியராஜ் ஐயா, எல்லாரும் நம்ம அந்த டைம் ஆஃப் பீயிங் டீம் எல்லாமே நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம கட்சி எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தது. நன்றி. நான் அடுத்த கேள்வியை கேட்கலான்றதை நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து வித்தவுட் என்ன சொல்றது, நம்ம அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவும் இது பண்ண முடியாது இல்ல, நம்ம கட்சிக்காரங்களோட சப்போர்ட் இல்லாம. அதனால ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்துல. சரி, இப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுக்கு வந்து ஒரு பெண் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. இப்ப எந்த அளவுக்கு அப்ப உங்க திருமணம் ஆகி எத்தனை ஆண்டு ஆகிறது? எனக்கு 2007 திருமணம் ஆச்சுங்கய்யா. 14 ஆண்டுகள் ஆகிட்டது. ஆமாங்கய்யா. சரி, இப்ப வந்து உங்க தந்தை இல்ல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ட்ரிச்சில ஒரு ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. உங்க தந்தை இல்ல, தாய் இருக்காங்க. ஆமாங்கய்யா, தாய் இருக்காங்க. உடன் பிறந்தோர் இருக்காங்க. உடன் பிறந்தவர் ஒரு அக்கா ஒரு அண்ணா இருக்காங்க. இப்ப அவங்க எப்படி உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க? இப்ப உங்க இந்த கொள்கை குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா எங்க வீட்டுல வந்து நான் தான் கடைசி பொண்ணு. ஆக்சுவலா வந்து அவங்க சொல்றதுதான் நான் கேட்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அப்படி கிடையாது. நான் சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த விதமான சஜஷனா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு ஒரு பொதுநலவாதியாக நான் என்னுடைய கருத்தை கூறுவேன். அப்ப அவர்களுக்கு அது மிகவும் பிடிக்கும். எந்த சஜஷனா இருந்தாலும் கேட்பாங்க, நான் இப்ப இது பண்ண போறேன், செய்யலாமா
அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்று மதியம் கூட என்னுடன் இருந்து உரையாடி விட்டு தான் சென்றார்கள் எல்லாரும். சோ அவங்க என் கூட ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொள்கையில வந்தது அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆமா கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க. நான் சரி. நிறைய சொல்லுவேன் அவங்க கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்களும் நல்ல படித்த பிள்ளைகள் தானே. ஆமா. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதனால ம். அவர்களை பற்றி பாத்தீங்க அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அவர்கள் வந்து படித்திருப்பதனால் அவர்களுக்கு ஆக்சுவலா தெளிவு இல்ல. இத பத்தின அதாவது பெரியாரியல் கருத்துக்கள் வந்து அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் ஏத்துக்கிறாங்க. ஆமா நல்லாதான் இருக்குது, கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவர்கள் மிக அருமையாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முழு பெயரை சொல்லுங்க. அப்ப ஐயா அதான் கேட்கிறார். உங்களுடைய முழு பெயர்? என்னுடைய முழு பெயர் ரூபியா. என்னுடைய கணவர் பெயர் ஸ்டாலின் செல்வகுமார். என்னுடைய மகள் மேக்னா. சரி. இப்ப இந்த பெயர் வந்து உங்க அப்பா அம்மா வச்ச பேர் தானா உங்களுக்கு? ஆமாங்கய்யா, அப்பா அம்மா வச்ச பேரு தான். நான் ஸ்கூல்ல இருந்து எல்கேஜில இருந்து என் பேரு ரூபியா தான். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரூபியா தான். நீங்க இந்து தானா கிறிஸ்தவரா? இல்லங்கய்யா, நான் ஹிந்து, என்னுடைய கணவர் கிறிஸ்தவர். ரூபியா அப்படிங்கிற பேர் வந்து பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வைக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அதான் என்னுடைய ஸ்கூல்லயே கேட்பாங்க. ஏன்னா நான் படிச்சது வந்து சிஸ்டர்ஸ் கான்வென்ட் ஆக்சுவலா. என்னுடைய பேரை கேட்பாங்க, நீ என்ன கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து ஹிந்து தான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய பள்ளி பருவத்தில். அப்ப வந்து உங்க பேர் வைக்கும் போதே உங்க வீட்லயும் ஒரு புரட்சி செஞ்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அப்போ பிஹெச்எல் ஹாஸ்பிட்டல்ல ரூபியான்னு ஏதோ ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. அதனால வச்சிருக்காங்க. ஒரு காரண பேரா வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா 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 கண்டிப்பா. சரி, இப்ப உங்க குழந்தைய பத்தி சொல்லுங்க. என்னுடைய குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தை மீது நானோ என்னுடைய கணவரோ இல்ல என்னை சார்ந்தவர்களோ என்னுடைய மாமியாரோ மாமனாரோ எந்த விதமான இதையும் அவ அந்த குழந்தைகிட்ட எதுவுமே நாங்க திணிக்கிறது கிடையாது. அதான் சொல்லுவாங்கல்ல, நம்மள பார்த்தே வளருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எதுவுமே அந்த குழந்தைகிட்ட திணிக்கிறது கிடையாது. நீங்க எந்த விதமான ஒரு பேச்சு போட்டியாக இருந்தாலும், ஒரு என்ன சொல்றது, ஓவிய வரைதல் போட்டியாக இருந்தாலும், பாட்டு போட்டியாக இருந்தாலும், என்னுடைய குழந்தை படிக்கிற கல்வி நிறுவனத்தில் என்ன சொல்றது, பெரிய பெரிய முக்கியஸ்தர்களின் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய குழந்தை அவர்களுடன் போட்டி போட்டு முதல் பரிசை தட்டி வருகிறாள் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய காம்படிட்டராவே அவளுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் பெரியாரியலுடைய அனைத்து மாநாடுகள், திருச்சியில் நடக்கும் அனைத்து மாநாடுகள், மீட்டிங் எல்லாத்துக்கும் அவ வர்றனால ஒரு ஸ்டேஜ் ஃபியருங்கிறது அந்த குழந்தைக்கு சுத்தமாவே இல்ல. அதே மாதிரி தாத்தாவும் பேசிக்கிட்டே இருப்பாரு, பாட்டியும் அந்த குழந்தைக்கு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அத்தைகளாக இருக்கட்டும், என்னை சார்ந்த என் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவளுக்கு சொல்றப்போ நான் கூட யோசிப்பேன், இந்த பொண்ணு எக்ஸாமுக்கு போதே, அதாவது சாமியை எதுவும் கும்பிட்டுட்டு எதுவும் போதான்னு பாக்கணுமேன்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அந்த குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை அவள் அந்த பூஜை அறையிலயோ இல்ல போகும் வழியில் ஏதாவது ஒரு சர்ச்சை பார்த்தோ சாமி கும்பிட்டு போனதே கிடையாது. ஆனால் அவள் முதல் மதிப்பெண் வாங்கி கொண்டுதான் வருகிறாள். பிறவி நாத்திகர் உங்க குழந்தை? ஆமாங்க, ஆமா கண்டிப்பா பிறவி நாத்திகர். ஏன்னா அந்த பிளட்லயே பானாய் வந்திருக்காங்கல்ல, கண்டிப்பா பிறவி நாத்திகர் தான் அவங்க. சரி, இப்ப உங்களுக்கு திராவிட கழகத்துல உங்களுடைய பயணம் எப்படி? நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? அந்த திராவிட கழகத்துல நீங்க என்ன செய்து கொண்டு ஆக்சுவலாங்கய்யா, நான் வந்து ஆக்சுவலா வந்து என்னுடைய மாமியார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து எல்லா மீட்டிங்கும் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. திருவரம்பூர்ல, ஏன்னா திருவரம்பூர்ல தான் என்னுடைய பயிற்சி நிறுவனம் இருக்கு. சாயங்காலத்துல நீ ஃப்ரீயா இருந்தேன்னா வாங்கம்மா வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கை குழந்தையுடன் நான் 2007லயே நான் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அப்போ அட்டென்ட் பண்றப்ப பெரியாரியல் கருத்துக்களை கேட்பதற்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். நானும் என்னுடைய கணவரும் வருவோம், அட்டென்ட் பண்ணுவோம். என்னோட மாமியார் பொறுப்பாளர், அப்போது இருந்த பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார்கள். ஆமா, பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார்கள். எல்லா மீட்டிங்கும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வார்கள். அப்பொழுது சொல்லுவாங்க, உனக்கு டைம் இருக்கிறப்ப கன்ஃபார்மா வாங்கம்மா அப்படிங்கறத சொல்லுவாங்க. என்னை கூட்டிட்டு போவாங்க, வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. நானும் போய் உட்கார்ந்து கேட்பேன். எந்த மீட்டிங் திருவரம்பூர்லயோ திருச்சியில நடக்குது அப்படின்னா எனக்கு கம்ஃபர்டபுளான டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க 3 பேருமே கலந்துப்போம். நான், என் கணவர், என்னுடைய குழந்தை, மாமனார் மாமியார் கன்ஃபார்மா இருப்போம். சரி, மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடித்த பேச்சாளர், அதாவது இத்தனை கூட்டங்கள் கலந்துருக்கீங்களா, யாருடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது?
எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா கலிப்பூங்குன்றன் ஐயாவுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு கான்செப்ட் எடுத்தாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்சுப்பாரு. பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே வரிசையா அவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறது. இந்த 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 டைம் ஆஃப் பீங் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டோம், இப்படிதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம், இவ்வளவு வேகமா நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எங்களுடைய தலைமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து இப்ப 1960ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, 1970ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, 80s 90s இந்த பீரியட்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பாயிண்ட் பை பாயிண்டா இது மாதிரி இருந்துச்சு, நாங்க அப்ப இவ்வளவு போராடணும், இத்தனை பேர் போராடினாங்க, அப்படிதான் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் உள்ள பேச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணியம்மை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பேச்சு என்ன சொல்றது, யதார்த்தமா ஒரு என்ன சொல்றது, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு நமக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும், மழலை குரல்னு தான் நான் சொல்றேன். மழலை பேச்சு அவங்க பேச்சு. ஆமாங்க சிம்பிளா இருந்தாலும் நமக்கு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு அறிவுரை கூறுற மாதிரியே இருக்கும். மணியம்மையோடைய பேச்சு, மதிவதனியோடைய பேச்சும் மிக சிறப்பு. ஏன்னா அவங்க நம்மளுடைய திருச்சி மாவட்டத்துல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சும் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்களையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆக்ரோஷமாக பயங்கரமாக இருக்கும், பயங்கரமா இருக்கும். எங்களுடைய திருச்சி மாவட்டத்துல நிறைய பேச்சாளர் இருக்காங்கய்யா. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இவங்க பேச்சுதான் கிடையாது, நமக்கு பெரியாரியல் கருத்துக்களை கூறக்கூடிய எந்த பேச்சா இருந்தாலும் மிகவும் பிடிக்கும். ஆறுமுக ஐயாவுடைய குரல் வந்து அரசியல்வாதி குரல். அந்த ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அத. சரி சரி ரூபியா மகளே, இப்ப தமிழர் தலைவர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஓகேங்க. அவரை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர் தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வயது 80 கடந்தாலும் அவர் ஒரு என்ன சொல்றது, இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கிறத பல்ஸ் ரேட்டை கரெக்டா வச்சிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடுத்து இந்த அரசியல்ல இந்த மூவ் தான் நடக்க போகுது அப்படிங்கறத கணிச்சு நமக்கு முன்னாடியே நீங்க இப்படி பயணம் செய்யணும் அப்படின்னு நமக்கு வழித்துறைகளை கொடுக்கக்கூடியதில் அவருக்கு மிஞ்சியது வேற யாரும் கிடையாது. எந்த அரசியல் தலைவருக்கும் தொலைநோக்கு திட்டம் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீட் அப்படிங்கறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கையில எடுத்துட்டோம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கையில எடுத்து நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கிறோம். இப்பதான் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவர் தொலைநோக்குடன் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலைமை அவர்கிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா பாமர மக்களும் படிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரிடம் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப வந்து பணம் உள்ளவங்க டாக்டர் ஆகுறாங்க அப்படிங்கறதோட அனைத்து சாதியினரும் என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எடுத்துரைக்கிறாரு. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவருடைய இந்த போராட்டங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது எல்லாத்தையும் முன்னெடுத்து செல்றாரு அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்குங்கய்யா. விடுதலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. விடுதலை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் வரும். அதே மாதிரி அவருடைய வாழ்வியல் சிந்தனைகள் புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய ஆசிரியருடைய வாழ்வியல் சிந்தனை புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள். அவருடைய என்ன சொல்றது, ஒவ்வொரு லைனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கரெக்டா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அனுபவிச்சு எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு லைன்ஸுமே படிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி விடுதலை பத்திரிகை அப்படிங்கும் போது நிறைய மற்ற பத்திரிகை கம்பேர் பண்றப்ப நிறைய கருத்துள்ள மெசேஜஸ் வரும் நமக்கு. இந்த சிந்தனை துளிகள் இது எல்லாமே வந்து நிறைய கருத்துள்ள மெசேஜஸ் வரும். இந்த பத்திரிகை வந்து இன்னும் நிறைய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்மளிடம் இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்ப நீங்க வந்து திராவிட கழகத்துல பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தோழிகள் இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய பள்ளி கல்லூரிகள்ல படிச்ச தோழிகள்? ஆமாங்கய்யா. அவர்களோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கும், தொடர்புகள் இருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. அவர்களோடு இந்த இயக்கத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் தமிழர் தலைவரை பற்றியும் விவாதம் செய்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு இந்த கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறீர்களா? கண்டிப்பாங்கய்யா. என்னுடைய தோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க, நான் வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். பட் ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் அதை ஆமோதிப்பாங்க. என்னங்க இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஜாதி இல்லைங்கிறீங்க, மதம் எல்லாம் இல்லைங்கிறீங்க, இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க.
ஒரு சில சூழல்கள்ல அவர்களுக்கே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா அன்னைக்கு மேக்னா கரெக்டா தானே சொன்னாங்க, அன்னைக்கு அவங்க இப்படி கரெக்டா தானே சொன்னாங்க, நம்ம தான் அது தவற விட்டுட்டோமோ. நான் முன்னாடியே சொல்லிடுவேன், இது நடக்க போகுது, இப்படிதான் வரப்போகுது அப்படிங்கறத சொல்லுவேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு லேட் ஆகுது, எங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அதை எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. இப்ப வந்து ஒரு இளம் வயதிலேயே இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு அழகாக இயக்கத்தை புரிந்து கொண்டு, கொள்கையை புரிந்து கொண்டு வந்திருக்கீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய ஒரு எய்ம், குறிக்கோள் அப்படின்னு இருக்கும்ல, இந்த இயக்கத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் அதே சொல்லுங்க. மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்கய்யா. நான் காலையில போய் என்னுடைய மாணவர்களை சந்திப்பேன். பிரேயர் செக்ஷன்ற மாதிரி வைப்போம். பிரேயர் செக்ஷன்னா அவங்க நினைச்சுக்குவாங்க, சரி சாமி பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க மேடம், சார் பாட சொல்லுவாங்கன்னு. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. 1 மணி நேரம் நிக்க வச்சு பெரியாரியல் கருத்து தான் ஓடும் பாருங்க. அந்த பசங்க என்கிட்ட படிக்கிற பசங்க 3/4 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாரியல் கருத்து அவர்களுக்கு நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், பதிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் இப்ப இங்க வந்து இப்படி எல்லாரும் ஒன்னா சரிசமமா எப்படி உட்காந்து பெஞ்சில உட்காந்து படிக்கிறீங்கன்ற முதற்கொண்டு ஆரம்பிச்சு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த போதனைகளை நாங்கள் கொடுத்து விடுவோம். பெரியாரியல் போதனைகள் தினம் தினம் என்னுடைய கணவர் கொடுப்பார், எனக்கும் கிடைக்கக்கூடிய நேரத்துலகள்ல நானும் கொடுப்பேன். அதே மாதிரி அந்த விடுதலையில வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து அவர்களுடன் உரையாடுவோம். அவர்களும் போய் அவர்களுடைய பெற்றோரிடம் உரையாடுவார்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் நல்ல தெளிவா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்கிட்ட படிக்கிற பசங்க வர்றப்ப ஒரு தெளிவு இல்லாம வருவாங்க. ஆனா அந்த 1 வருடம் கழித்து அவர்கள் என்னுடைய நிறுவனத்தில் இருந்து வெளியே போகும்போது நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மெச்சூர்டு பீயிங்கா வந்து பேசுவாங்க பாருங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர்களுடைய பெற்றோர், நிறைய பேருடைய பெற்றோர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பயப்படுவாங்க, இப்ப எல்லாம் எந்த பயமும் இல்ல, எல்லாத்துக்கூடயும் நல்லா மூவ் பண்றாங்க, தெளிவா கருத்துக்களை சொல்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். படிப்பு மார்க்குங்கிறது 2வது பட்சம். அவர்கள் அவர்களுடைய என்ன வேண்டும் என்ற ஒரு விஷயத்த கேட்க தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குழந்தை பொழைச்சுக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பரவாயில்ல, தெளிவா பேசக்கூடிய தன்மை வளர்ந்துருச்சுனாலே ஓகே, ஹி வில் மேனேஜ் அப்படிங்கறத நான் உணர்ந்துக்குவேன் இல்லையா. மாணவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய பெற்றோரையும் நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அதான் நான் கேட்ட கேள்வி. உங்களுடைய எதிர்காலத்தில் இயக்கத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், அதை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்கய்யா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி, இப்ப என்னுடைய மாமனார் மாதிரி, மாமியார் மாதிரி நிறைய நீங்க வந்து நிறைய மீட்டிங்ஸ் பார்த்திருப்பீங்க. நிறைய உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கறத வந்து நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இப்ப ஒவ்வொரு நம்ம மீட்டிங்கா இருந்தாலும் சரி, கமிட்டியா இருந்தாலும் சரி, நாங்க இந்த மீட்டிங் எல்லாம் போயிருக்கிறோம், இதெல்லாம் நாங்க அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய வயதுக்கு இந்த ஜூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்து இப்ப எங்களை பேட்டி காண்ற அளவுக்கு கன்ஃபார்மா நீங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய என்ன சொல்றது, விடாமுயற்சியோட நீங்க இந்த கட்சிக்கு இன்னும் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. அப்ப எங்களுடைய பணி அப்படிங்கும் போது நாங்க இன்னும் யங்ஸ்டர்ஸா இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் நிறைய பணி இருக்கு. உங்கள்ட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்க விரும்புறோம். அதே மாதிரி உங்களுடைய, அதாவது எங்களுடைய மாவட்டத்திலோ எங்களுடைய தலைமையிலோ அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி எப்படி கூறுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று எங்களிடம் கேட்கிறார்களோ அதை சிறப்பாக எங்களுடைய மாவட்டம் சார்பாகவும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்பதை, அதற்கேற்ற மாதிரி நாங்க எங்களை ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. எங்களோட டைம் ஆஃப் பீயிங்க நாங்க வந்து ஒதுக்கி பக்குவப்படுத்தி கொண்டு நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக கழகத்திற்காக நிறைய விஷயங்கள் இன்னும் மைண்ட்ல இருக்கு, பாக்கலாங்க. சொல்றேங்க. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய 88வது வயதில் 78 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு பெரியாரை உலகமயமாக்கி கொண்டிருக்கிறார். பெரியார் காலத்தில் பெற்ற வெற்றியை விட அதிகமான வெற்றியை தமிழர் தலைவர் காலத்தில் பெற்றிருந்தாலும் தமிழர் தலைவர் இன்னும் கூட தன்னடக்கத்தோடு, இது நான் செய்தது இல்லை, இந்த இயக்கம் செய்தது என்று அந்த ஒரு தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரியார் தந்த புத்தி போதும் என்கின்ற அந்த வார்த்தை வந்து மிக மிக அற்புதமான வார்த்தை. ஐயாவுக்கு தமிழர் தலைவருக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் வந்து சொல்லி முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய சட்ட ஞானம், புது அறிவு, வரலாற்று அறிவு, பொருளாதார அறிவு எல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த தன்மையில இருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார், பெரியார் தந்த புத்தி போதும் என்று சொல்லுகிறார் என்றால் அது வந்து பெரியார் தந்த புத்தி எந்தவித சபலங்களுக்கும் ஆட்படாதது அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து.
அந்த அடிப்படையில் தமிழர் தலைவர் இந்த வயதிலும் உழைத்து கொண்டிருக்கிறார். அதனால நாம் எதிர்காலத்துல வந்து அது அவரை விட அதிகமா உழைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து உறுதியேற்கிறோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் உறுதியேற்கிறோம். நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவதற்கு நான் கேட்டதுல விடுபட்டது ஏதாவது இருந்தால் நீங்க வந்து சொல்லுங்க. எங்களுடைய மாவட்டத்தை பத்தி சொல்ல வேண்டும். சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே பீரியட் இருந்தனால நமக்கு நிறைய மீட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம கேட்கிற பிளேசஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மீட்டிங் போடுறதுக்கு. அதனால நம்மளால நிறைய மீட்டிங்ஸ் போட முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. பட் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே, பெரியாரியல் கருத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி பீரியட்ல கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயமாக நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ அது இந்த கொரோனா காலகட்டம்னால நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போட முடியல. கண்டிப்பாக எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான என்ன சொல்றது மீட்டிங்ஸ், கலந்துரையாடல் கூட்டம், அதே மாதிரி மாதம் ஒரு முறை அனைவரும் கமிட்டி எல்லாமே போட்டு எல்லாமே ரொம்ப ஆக்டிவான ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய திருச்சி பகுதி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய எந்த விதமான பேதமும் இருக்கிறது. நான் சீனியர், நீ ஜூனியர் அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை தான், எல்லாத்துக்கும் ஒரே வரவேற்பு தான். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடன் சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் என்பது நினைக்கும் போது வேற எந்த விதமான கருத்துக்களும் இல்லை ஐயா. சரி, அதாவது நீங்க வந்து அறிவொளி காணொலியில ஒரு நாள் சிறப்புரையாற்றிட்டு இருக்கீங்க. ஆமாங்கய்யா. அதை பத்தியும் அறிவொளி அந்த காணொலி நிகழ்ச்சிகளை பற்றியும் நீங்கள் அந்த கருத்துக்களை சொல்லுங்க. அறிவொளி காணொலி நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்திலையும் நம்மள எல்லாத்தையும் ஒரு சிக்காகோல இருந்தும், மும்பைல இருந்தும், பாண்டிச்சேரியில இருந்தும், திருச்சியில இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம டைரக்டா மீட்டிங்னா கூட இத்தனை பேர் வந்து நம்ம போய் மீட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா நம்மளுடைய இந்த அறிவொளி காணொளி நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்களை கூறக்கூடிய நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதை பத்தின கருத்துக்கள் தெரியுமோ நீங்க அதை ஷேர் பண்ணுங்க, கேட்கட்டும். இப்ப கேட்கலன்னா கூட பரவாயில்ல, யூடியூப்ல இருக்கும், அவங்க என்னைக்கு வேணாலும் கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவொளி காணொலி நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஐயா தாமோதரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் வந்து இந்த இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. கிண்டில் பிடிஎஃப்ல வந்து கூட புக்லெட்ஸா பெரியாரியல் கருத்துக்கள் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. மிக சிறப்பாக இருக்குது. அவங்களோட இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு செயல்படும் போதுதான் உண்மையான பெரியாரியலுடைய கொள்கைகள் எவ்வளவு தூரத்துக்கு இவர்களுக்கு இருக்கு, நாங்களும் அப்ப அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. உண்மையாலுமே அறிவொளி காணொலி நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இன்னும் அவர்கள் 300+ போயிட்டு இருக்குது, 1000 அவர்கள் தொட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஐயா. ஐயா உங்களோடது மியூட்ல விழுந்துருச்சுங்கய்யா. மியூட்ல இருக்கு. சொல்லுங்கய்யா. கேக்குதா? இவ்வளவு நேரம் வந்து மிக அருமையாக, பொறுமையாக, மிக தெளிவாக இதுவரைக்கும் நான் பல பேரை நேர்காணல் செய்திருக்கிறேன். ரொம்ப சிறப்பு. நீங்க இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டு சொன்னது, அன்னைக்கு அம்பிகாவும் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, சாந்தி எல்லாருமே சிறப்பா சொன்னாங்க. இன்றைக்கு வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போன்ற இளம் பெண்கள் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும். மற்ற பெண்கள் துணிச்சலாக பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆண்களை விட பெண்கள் தான் உறுதியா இருப்பாங்க, போராட்ட குணமிக்கவர்களா இருப்பாங்க. உங்களை போன்ற இளம் பெண்கள், அது என்னுடைய மகள் வயதை சேர்ந்தவர் நீங்கள்லாம் வருவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய லட்சியத்தில் வென்றெடுக்க தமிழர் தலைவரோடு நாமும் இணைந்து பணியாற்றுவோம். அறிவொளி காணொலியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு உங்களாலான ஒத்துழைப்பு தாருங்கள்.
மற்ற தோழர்களையும் அதிலே பங்கேற்க செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. அம்மா சொல்லுங்க.